நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வந்துட்டியா? எதுக்குமா வெளில வந்த? கொஞ்ச நேரம் படுத்துக்க வேண்டியதுதானே? எவ்வளவு நேரம் தாண்டா படுத்திருக்கிறது, தூக்கமே வரலடா. அப்பதானே உடம்பு சரியாகும். இந்த பகுதியில வந்தா இரும்பல் தான் வரும். அம்மா சூடா காப்பி போடுதட்டா? போடுப்பா போடு. காலம் ரொம்ப நல்லா இருக்குடா. அம்மா நீ போற மாதிரி இல்ல? நேத்தை விட இன்னைக்கு நல்லா வந்திருக்குடா. ஏய் பார்த்து ஊத்துறா. எனக்கு தெரியாதாம்மா, 6 மாசமா நான் தானே காப்பி போடுறேன். சின்ன பிள்ளை, ஆசாசியா உனக்கு நான் எல்லாம் செய்யணும். ஆனா நீ எனக்கு செய்யற மாதிரி பண்ணிட்டேன் இந்த பழாப்பன கடவுள். அம்மா இப்ப எதுக்கு புலம்புற? நான் என்ன சொல்லிட்டேன்? இந்த காப்பி குடி. நான் ஒன்றும் சொல்லலப்பா. டேய் அந்த செல்லம்மாக்கா லைன்ல குடம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் எப்பயோ பூச்சி வச்சிட்டேன், நீ குடிமா. சரிப்பா. என்னடா கைப்பா இன்னும் கிளம்பல? கிளம்பணும்டா. வாடா ராஜு, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. காப்பி குடிக்கிறியா? இல்லம்மா, இப்பதான் வீட்டுல குடிச்சிட்டு வந்தேன். சரிப்பா. இந்தடா சாப்பிடு. என்னடா இவ்வளவு சின்னதா குடுக்குற? என்ன மின்னல இவ்வளவு சீக்கிரமான்ட்டா? வீட்டுல குஷ்டல தாங்க முடியல. என்னடா சொல்ற? அதான் எங்க அப்பன் தொல்லை தாங்க முடியல. அந்த போலீஸ்காரங்கிட்ட தப்பிக்க காலையில கிளம்பி வந்துட்டேன். பாத்தியம்மா, உனக்குலாம் ஜாலியிட கைப்பாமே. உங்க அப்பா மாசத்துக்கு ஒரு தடவை தான் ஊர்ல இருந்து வருவாரு. வந்தாலும் ஒரு வாரம் எங்கேயுமே போகாம வீட்லயே இருப்பாரு. மாட்டணும் வெளுத்தாலே வெளுத்துறாரு, தெரியும்ல? ஆமா ஆமா, இந்த அப்பனுங்களே தொல்லடா. எப்பப்ப நம்மள அடிக்கணும் காத்துட்டு இருப்பாங்க. கடவுளே பேசாம அம்மாக்களை மட்டும் படிச்சிருக்கலாம்டா. வீட்டுல அப்பனுங்க, ஸ்கூல்ல சாரு, ரொம்ப கொடுமை மின்னலே. வாத்தியாருங்க கூட பரவாயில்லடா, அப்பனுங்க தான் ரொம்ப மோசம். சரி தின்ன தீத்துறத, நான் போய் ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு வந்துடுறேன். டேய் குளிக்கல? அதெல்லாம் வாரத்துக்கு 2 தடவை தான்டா. மா தேங்காய் பாத்துக்கோமா, தின்ற போறா. ஏன்பா ராஜு இங்க வா. என்னம்மா? ஆசீர்வாதம் நல்லா படிக்கிறான் ஐயா. நல்லா படிக்கிறாமா. கிளாஸ்ல வந்தம்மா ஃபர்ஸ்ட். அப்படியா? அப்ப அவனை எல்லாருக்கும் பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்குமா. ஏண்டா போன பரீட்சையில் அவன் எவ்வளோடா மார்க் வாங்கினா? அது வந்து எவ்வளோனா, டேய் கைப்போமே, போன பரீட்சையில் நீ எவ்வளோ மார்க்க? மார்க்கா? அம்மா நான் கேட்டு சொல்றேம்மா. டேய் டேய் Good morning, good morning. Sit down.
ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். அங்க பாரு. தோர வாய திறந்து சொல்ல மாட்டீங்களோ? கைபாமு அட்டனன்ஸ்லயே விட்டு இந்த ஆட்டம் ஆட்டானே. அவன்லாம் ரொம்ப கெட்டவன். சாருக்கு இன்னும் புரியல. ஏன் சார் ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க? இன்னும் கொஞ்சம் ஏத்தி கத்தி காட்டுவா சார். இங்க பாரு, நீ நல்லா ஜோக் பண்ற, வெரி குட். ஆனா எப்பயுமே ஜோக் அடி சிரிக்கிற மூட்ல நான் இருக்க மாட்டேன். சில சமயம் சீரியஸ் ஆயிருவேன். புரியுதா? என்ன புரியுது? நான் நல்லா ஜோக் பண்றேன், ஆனா நீங்க எப்பயுமே ஜோக் கேட்டு சிரிக்க மூட்ல இருக்க மாட்டீங்க. சில டைம் சீரியஸ் ஆயிடுங்க. அதானே சார்? இதுக்கு அது அர்த்தம் இல்ல. கட்டுப்பாத்தாம வாயை பிடிச்சிட்டு உட்காருன்னு அர்த்தம். சரிங்க சார். சூப்பரா வச்சாண்டா ஆப்பு. சார் ஜெர்க்கைட்டாரு. ஐயப்பன் சார் என் பேர் ஐயப்பன் இல்ல சார், ஐயாசாமி சார். அன்னைக்கிளி பிரசன்ட் சார். அழகு பிரசன்ட் சார். பாலசுப்ரமணியன் பிரசன்ட் சார். இசக்கி அம்மாள் உள்ளேன் ஐயா. என்ன சொன்ன? உள்ளேன் ஐயா. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு. அப்பா சார். இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாமல பல பேர் சொல்லிட்டே இருக்காங்க. நீயாவது அதை உணர்ந்து சொன்னா சரிதான். உட்காரு. நன்றி ஐயா. கனி பிரசன்ட் சார். கதிர்வேலு பிரசன்ட் சார். கதிர்வேலு கதிர்வேலு பிரசன்ட் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா பண்ற? பென்சில் கீழே வந்துச்சு சார். அப்படியா? ஆமா சார், அதான் எடுத்தேன். டேய், கீழே விழுந்த பென்சில் எடுக்கிறப்ப எப்படிடா பேனாவா மாறிச்சு? அதான் சார் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி சார்? ஏய், எனக்கு போய் சொன்னா பிடிக்காது தெரியல. நான் போய் சொல்ல சார். யாரு கதிர்வேலுக்கு அட்டெண்டன்ஸ் கொடுத்தது? கதிர்வேலுக்கு அட்டெண்டன்ஸ் கொடுத்தது யாரு? என்ன கேட்டா? யாரு? தெரியாது சார். யாரா? தெரியாதுன்னு சொல்றேன்ல. ரவுடி ராஸ்கல். ஏய், போடா வெளியே. ஏய், போடா வெளியே. போடா. இந்த பீரியட் ஃபுல்லா வெளியில இல்ல. போடான்னு சொல்றேன்ல. ரவுடி ராஸ்கல். இந்த பீரியட் ஃபுல்லா வெளியில இல்ல.
எப்போ வந்தேள்? இப்பதான். சத்தமே இல்லாம வந்து உட்காந்துட்டு இருக்கேள். ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களோட வேலைக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? என் வேலைக்கும் பிரச்சனை இல்ல, உங்க வீட்டு வாடகைக்கும் பிரச்சனை இல்ல. போதுமா? இப்ப எதுக்கு இப்படி வல்லன்னு விழுந்து கத்துறேள்? சாரி. சாரி ஜாக்கெட் எல்லாம் இருக்கட்டும், முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. கொஞ்சம் தலைவலி, அதான். குரோசன் வேணா தரட்டுமா? ஒரு மாத்திரையை போட்டுண்டு கொஞ்சம் தைலத்தை தேய்ச்சுண்டா தேவலையா இருக்கும். கொடுங்க. மாத்திரை 10 ரூபாய், தைலம் 20 ரூபாய் ஆகும். பரவாயில்லையா? என்ன மாத்திரைக்கு 10 ரூபாய் ஜாஸ்தின்னு ஃபீல் பண்றீங்களா? அதுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? எதுக்கு? நீங்களும் உங்க அப்பா இருக்கீங்களே, முடியலங்க. ஏன், என்னாச்சு? ஒன்னும் இல்ல, நீங்க மட்டும் இல்லடா இந்த ஊர்ல ரொம்ப போர் அடிக்க. ஏன்? ஏன்னு கேள்வி வேறயா? ஏங்க அன்பா கேக்குறேன்னு நினைச்சு எதுக்குமே தலையாட்ட முடியலங்க. உடனே பிள்ளை போட்டுறீங்க. அது மாத்திரைக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் போடுவாங்க, அதெல்லாம் பீரோவா பெட் போர்டு வச்சா டிரான்ஸ்போர்ட் பண்றீங்க? இதெல்லாம் ஒன்னும் சும்மா வரதில்ல. அதுக்காக எப்பவுமே ஒரு பில் புக்கோட வாழ முடியுமா? மாத்திரையும் தைலமும் இப்ப வேணுமா வேண்டாமா? வேண்டாம். 10 ரூபாய்க்கு நீங்க கணக்கு பாக்குறேள், என்ன குத்த சொல்றீங்களா? அது இல்லைங்க, உங்களை பார்த்து சிரிச்சதுல தலைவலியெல்லாம் போயிடுச்சு. அதான். ஏங்க உடனே அதுக்கும் பில் போட்டுறாதீங்க. படிச்சவா இல்லையா? நல்லா பேசுறேள். சரி, ஸ்கூல்ல என்னாச்சு அத சொல்லுங்க. தலைவலி வர அளவுக்கு என்ன நடந்துச்சு? அது ஒரு சின்ன தப்புட்டேன். என்ன பண்ணேள்? இல்ல, கிளாஸ்ல ஒரு பையன் குறும்பு பண்ணிட்டே இருந்தான். சொல்ல சொல்ல கேட்கவே இல்லை. பயங்கரமா கோவம் வந்துருச்சு. என்ன அடிச்சிட்டேளா? இல்ல, அடிக்கிறதுக்கு கைய ஓங்கிட்டேன். என்ன தப்பு பண்ணா அடிக்க கைய ஓங்குனேள், அவ்வளவுதானே? என்னங்க அவ்வளவுதான் சாதாரணமா சொல்லிட்டீங்க? சின்ன பையங்க அவன், அவனை போய் அடிக்கிறது கை வாங்கிட்டோம்னு எனக்கு அசிங்கமா இருக்கு. வேற என்ன பண்ண முடியும்? தப்புங்க, தப்பு. நம்ம கிட்ட திருப்பி கோவப்பட முடியாத ஒருத்தங்கிட்ட நம்ம கோவப்படுற மாதிரி ஒரு அசிங்கம் வேற எதுவுமே இல்லைங்க. திருப்பி அடிக்க முடியாதவா கிட்ட தானே கோவப்பட முடியும். சே, அது தப்புங்க. அவன் சின்ன பையன், அது இல்லாம என் ஸ்டூடெண்ட். அவனுக்கு என்ன தெரியும் நல்லது எது கெட்டது எதுண்டு? எல்லாத்தையும் நான் தான் சொல்லி தரணும். அதை விட்டுட்டு அவனை போய் அடிக்க கையோங்கி. என்ன ஸ்டாலின், வந்ததுக்கு அப்புறம் இப்படி உம்முன்னு இருந்தா என்ன அர்த்தம்? இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை. என்ன சார் புதுசா சொல்றீங்க? தினம் தானே உங்களுக்கு பிரச்சனை தானே? பிரச்சனை தான், ஆனா ஓரளவுக்கு பொறுமையாத்தான் ஹேண்டில் பண்றேன். ஆனா இன்னைக்கு எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. வரணும் சார், கோபம் வரணும். வரலேன்னு நீங்க சொன்னாதான் ஆச்சரியம். அந்த பயலுக பண்ற அட்டகாசத்தை பார்த்துட்டு சோத்துல உப்பு போட்டு திங்கிற ஒவ்வொரு மான ரோச உள்ள ஒருத்தருக்கும் கோபம் வரணும். இல்லை சார், சின்ன பையன் கொஞ்சம் டென்ஷன் படுத்திட்டான், அதான் அடிக்கிறதுக்கு கையை வாங்கிட்டேன். அப்புறம் எனக்கே அசிங்கமா போச்சு. நான் சொல்லட்டுமா என்ன நடந்துச்சுன்னு? நீங்க அடிக்க கையை வாங்கினப்ப எழுத்தாப்புல இருக்கிற பையன் பயந்துருக்க மாட்டானே? அப்படியா? பாப்போங்கிற மாதிரி டெஞ்ச நிமித்தி காட்டியிருப்பானே. சார், எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? சார், உங்களை மாதிரி ஒருத்தருக்கே கோவம் வருதுன்னா வேற என்ன காரணம் இருக்க முடியும்?
யார் அந்த பிரச்சனையான ஆசாமி? நமக்குள்ள தானே சார், பரவாயில்ல சொல்லுங்க. இல்லை சார், அவன் வேணும்லாம் பண்ணலை. ஓஹோ, அப்ப அவனை காட்டி கொடுக்க மாட்டீங்க. இந்த மாதிரி வீக்னஸ் தான் சார் உங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் பிரச்சனையே. வீக்னஸ்லயே அடிப்பானுங்க, நீங்களும் சரி சரின்னு விட்டுருவீங்க. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் எனக்கே என் மேலே இருந்த நம்பிக்கை போச்சு. நான் அப்படி ஒரு மிருகமாக மாறி வேண்டு நானே எதிர்பார்க்கல. அட என்ன சார் நீங்க திரும்ப திரும்ப உங்களையே குத்தம் சொல்லிட்டு. ரோட்ல ஒரு எரும மாடு வலியை அடைச்சிக்கிட்டு நின்னா 2 அடி அடிச்சு அதை ஒதுக்கி விடுறது இல்லையா? அதுக்கு பேரு மாட்டை கொடுமைப்படுத்துறது கிடையாது. அதுக்கும் அகிம்சைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க மாட்டுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல அது கூட பேசுறீங்கன்னு தான் அர்த்தம். அதை முதல்ல தெளிவா புரிஞ்சுங்க சார். நீங்கள் என்னதான் காரணம் சொன்னாலும் அடிப்படையில் நான் நம்புகிற விஷயத்த என்னால் மாற்றிக்க முடியாது. காசு பணம் சம்பாதிக்கல என்றாலும் இப்படித்தான் வாழணுன்ற ஒரு கொள்கையோடு வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்கு ஆபத்து வந்துருமோன்னு தான் எனக்கு பயமாக இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காசு பணம் சம்பாதிக்கல என்றாலும் இப்படித்தான் வாழணுன்ற ஒரு கொள்கையோடு வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்கு ஆபத்து வந்துருமோன்னு தான் எனக்கு பயமாக இருக்கு. என்ன சார் சிரிக்கிறீங்க? அதான் வந்ததுக்கே சொல்லிட்டேனே, கொள்கையா வேலையா ரெண்டையும் ஒரே சமயத்துல காப்பாற்ற முடியாது சார். பசங்க மாறிட்டா சரியாயிருமா சார்? சார், கறந்த பால் மடி புகலாம், உதிர்ந்த பூ கிளை சேரலாம், கருவாடு மீனாகலாம். ஆனா அந்த பயலுக்கு மட்டும் மாற மாட்டாங்க சார். பேராசை சார் உங்களுக்கு. எங்கேயாவது ஒரு மடத்துல சாமியாரா போக வேண்டிய நீங்க இப்படி ஒரு ஸ்கூலுக்கு வாத்தியாரா வந்துட்டு வேதனை அனுபவிக்கிறீங்க. இந்த அவர் நீங்க ஃப்ரீ தானே? ஆமாம் சார். என்ன விஷயம்? நான் 7Cக்கு தான் போறேன், வரையலா? எப்படி அவனுங்களை டீல் பண்றேன்னு காட்டுறேன். இல்லை சார், வேண்டாம். அட நீங்க அவங்களை அடிச்சு துவைக்க வேண்டாம், நான் அவங்களை அடிச்சு ஒடுக்கி என்ன பண்றேன்னு வந்து பாருங்க. இல்லை சார், வேண்டாம். அந்த பயலுக அடி வாங்குறத பாக்குறதுக்கே நீங்க எவ்வளவு யோசிக்கிறீங்க. நீங்க என்னைக்கு அவங்களை அடிக்கிறது அவங்க உங்க கண்ட்ரோலுக்கு வர்றது. அந்த பயல்களை அடிச்சு துவைச்சு காய போட்டு வரேன். மத்தியானம் கிளாஸுக்கு போறப்ப மடிச்சு பீரோல வச்சுட்டு வாங்க. சார் கொஞ்சம் பார்த்து. ஒரு கண்டத்தை அடிச்சா மறு கண்டத்தை கட்டுறீங்களா? இப்படியெல்லாம் இருந்தா செத்த அப்புறம் சிலை தான் வைப்பாங்க. ஆனா உயிரோட இருக்கிறப்ப ரொம்ப கஷ்டம். முடிஞ்சா இந்த கிரகவரி கிளாஸ் வந்து பாருங்க. காத்தாயினாரே மேல விதி பேச்சம்மா திருச்செந்தூர் முருகா, எங்களெல்லாம் நீ தான் காத்து நிக்கணும். மூஞ்சல் துப்புற ராஸ்கல், இந்த மரமடல் ஏறுதா? இந்த மரமடல் ஏற மாட்டேங்குது தெரியாது.